கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மக்களே. ஒன்றும் இல்லை, என்ன கண்டென்ட்னா, நீங்கள் மேடி வாய்ஸ் சேனல் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா, நம்ம ப்ரோ தான், நம்ம ஊருக்காரர் தான், மதுரை தான். அவர் நம்ம நாட்டுக்கிழமை சந்தைக்கு போய் ரிவ்யூஸ் பண்ணுவார். ஸோ நம்மளும் மதுரைக்காரனால அங்கே போயிருக்கோம். ஸோ மதுரைக்காரன் மட்டும் தான் போகணுமா? யாருன்னா வரலாம் மக்களே. பட் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கு. வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தான், சைக்கிளில் வாக்லேயே போனாலும் நம்ம நாட்டுக்கிழமை சந்தை வந்துடும். ஸோ ஓகே, அங்கே தான் போயிருக்கோம். சுற்றி பார்த்துட்டு கிளிப்ஸ்லாம் வரும், கொஞ்சம் சீக்கிரம் அந்த கிளிப்ஸ்லாம் வரும் பாருங்க. ஸோ ஓகே, அங்கே போயிருந்தப்போ நம்ம சேனலுக்காண்டி ஒரு கேஜெட் வாங்கியிருக்கோம். என்ன கேஜெட் கண்டுபிடி? மீண்டும் மீண்டுமா? அது ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல. என்னன்னு கண்டுபிடி எடிட்டர். சார்ஜரா? சார்ஜர்னா உனக்கு ஆல்ரெடி ஒரு வாங்கி கொடுத்ததே பத்தாதா? இன்னும் 2000 இன்னொரு சார்ஜர் வாங்கணுமா நானு? இல்ல, இப்படி வேற சொல்றது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பங்க் மாதிரி. பங்க்னாலே சார்ஜர் தான். சார்ஜர் கார் பண்றது, அதாவது பவர் பேங்க். எஸ், அவ்வளவுதான். ஸோ வந்து நான் நினைச்சேன்னா ஓகே, ஸ்கிராப்ல தான் கிடக்கும் பவர் பேங்க், எடுத்து நம்ம சரி பண்றதே பண்ணலாம் நினைச்சேன். பட் அங்க போனோம் நிறைய மாறிடுச்சு நாட்டுக்கிழமை. ஸோ வீடியோஸ் பார்த்துருக்கேன், மேடி வாய்ஸோட சேனல் சப்ஸ்கிரைபர் தான் நானும். வீடியோஸ் பார்த்துருக்கேன். நான் அவர் சொல்ல கொஞ்சம் பார்த்தேன், ரைட்டு கம்மியாக தான் இருக்கும் போல கடை அப்படின்னு நினைச்சேன் நான். பட் ஆனால் போய் பார்த்தேன் நாட்டுக்கிழமை மாறிடுச்சு. நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக ஆயினாங்க. அண்டு வந்து ஒர்க்கிங் ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், பணம் போட்டால் திருப்பி எடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இது. சரி ரைட்டு, சேனலுக்கான ஒரு கேஜெட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு பவர் பேங்க் வாங்கியிருக்கேன். பட் அந்த பவர் பேங்க் அது கடைசி சொல்றேன், வீடியோட அவுட்ரோல கடைசி அவங்க சொல்றேன் எவ்வளவு ஆச்சுட்டு. ஸோ அந்த பவர் பேங்க், அது பாக்ஸ் வந்து எம்ஐ பாக்ஸ். எம்ஐயா? எம்ஐ பிராண்டுதா? எடுத்துருவோம். இல்ல, ஐயா கவர் வந்து போக்கோ. ஏய் என்னையா அது? சரி ரைட்டு, பவர் பேங்க் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? பவர் பேங்க் என்ன? ஜப்ரானிக்ஸ். ஜப்ரானிக்ஸா? அட வேலை வருது. சரி ஓகே, பட் ஆனா ஒர்த்து தான் நினைக்கிறேன். நீங்க முதல்ல அங்க சந்தையை முதல்ல காட்டிடுவோம், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவுட்ரோல அந்த பாக்ஸ் இதை காட்டுறோம். ஓகே வாங்க அந்த சந்தை வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ மக்களே, நீங்கள் சந்தையை பார்த்துருப்பீங்க. இதான் மக்களே சந்தை. நாங்கள் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகலன்னா நாங்கள் வந்து கரெக்டாக எடுக்கலை, உங்கள் கையில் தான் எடுத்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ சந்தை ஒரு என்ட்ரன்ஸ்குள்ளே வந்த உடனே கரெக்டாக பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு டிவி ரிப்பேரிங் ஷாப் இருக்கும். அந்த இடத்துக்கு தாண்டி கொஞ்சம் அப்படியே சந்தையில் திரும்ப இந்த கடலை இருக்கும். இங்கே பார்த்தா தெரியும், இங்கே சாவி அச்சடிக்கிறது எல்லா விதமான ஷாப்ஸும் இருக்கும். ரைட்டு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இருக்கும். இங்கே ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா மொபைல்ஸு பவர் பேங்க்ஸ் சொல்லி எல்லாமே விற்றுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தாலும் தெரியும், வாட்சஸ் கூட இருக்குது, 1-2. அப்படியே லெஃப்ட்ல திரும்பினா இந்த இடத்துல ஒரு கடையில தான் மக்களே அந்த ரெட் கலர் கொடை போட்டிருக்குல, ஸோ அந்த கடையில தான் மக்களே அங்கே அந்த பவர் பேங்க் வாங்கணும். ஸோ வேற ஒன்றும் இல்லை, அந்த கடையில தான் பவர் பேங்க் வாங்கணும். ஸோ அப்படியே கொஞ்சம் நேராக போயிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் தூரத்துல சிக்னல் வந்துடும். ஸோ அவ்வளோதான் சண்டேயோட மெயின் முடியுது. பட் ஆனால் சண்டே இந்த பக்கம் இல்லை, இது ஸ்டார்டிங் தான் அதிகமாகவே இருக்குது. இது உள்ளக்க வந்து ஓரளவு தான் இருக்குன்னா அந்த கொடை போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மக்களே சூப்பராக இருக்கும் மக்களே. நிறைய பொருட்கள் வித்துட்டு இருக்காங்க, ஃபேன் விற்கிறாங்க, அப்புறம் பேகு தட்டு. நாங்கள் நிறைய மாறிடுச்சு. இப்போ பழசோட புதுசு நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கம்மியாக ரேட்டில் இருக்குது, நல்லா இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ சூப்பராக இருக்குது சண்டை தடவை. நாங்கள் போனது ரொம்ப இருக்குன்னு பார்க்குறேன் நம்மளை. ரைட்ரா, சூப்பரா. அதை பார்க்க நான் கவனிக்க வேண்டாம். ஸோ மக்களே, அப்படியே போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனால் இதான் மக்களே ஃபுல் சந்தையோட வியூ. டேபிள் நீங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு 2000 வச்சுருந்தா மொத்தமாக இந்த இடத்துல நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் மக்களே. உங்களுக்கு தேவையில்லை, அந்த சிக்னலோட சந்தை முடியுது மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே சந்தை ஃபுல்லாமே இதுதான். பதினஞ்சு பூ டாய்ஸு எல்லாமே விற்கும், சைக்கிள் கொண்டும் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான உங்களுக்கு கிடைக்காத பொருளே இல்லை. ஸோ அவ்வளோதான் மக்களே, முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி ஓகே மக்களே, எடிட்டர் அந்த பவர் பேங்க் எடுத்து கொடு. இதுதான் மக்களே பவர் பேங்க். ஃபர்ஸ்ட் நீங்கள் பின்னாடி பார்த்துருங்க. 10,000 mAh எம்ஐ பவர் பேங்கா? என்னப்பா ஜெப்ரானிக்ஸ்ன்ற? ஓகே, இங்க எம்ஐன்னு போட்டு ஃப்ரண்ட் சைடும் பாத்துக்கோங்க. எம்ஐ லோகோ, 10,000 mAh, ஸ்லீக் அலுமினியம் கீசிங், இனோவேஷன் ஃபார் எவ்ரிவன். ஆமா, பவர் பேங்க் 2i. ஆமா கரெக்ட்டா போட்டுருக்கு. எல்லாமே பாத்துட்டியா? சைடுல இருக்குது, இங்க உல்டாவா இருக்கு. ஓகே இப்படி பாரு. கரெக்ட்டா தான் இருக்கு. பாத்துட்டியா? இப்ப நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணி காட்டிடுறோம். அதுக்கப்புறம் இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே இன்னொரு வீடியோல நாங்க சொல்றோம். கவர்ல
கவர்ல போக்கோ இங்க பாருங்க காய்ஸ். என்னத்த சொல்ல அதெல்லாம். இங்க எழுதிருக்கு எதுவும் பாத்துக்கோங்க. இங்க என்ன தெரியல இந்த இடத்துல தெரியும் பாரு. இங்க என்ன இருக்கா? போக்கோட சிம்பிள் தான். நான் யூஸ் பண்ண கூடாது, குப்பையில போடக்கூடாது. ஓகே, அதான் போட்டிருக்காங்க போக்கோ. காய்ஸ் வந்துருச்சு. தான் பவர் பேங்க் செப்ரானிக்ஸ். என்ன இங்க பாருங்க ஏதாவது போட்டிருக்காங்க செப்ரானிக்ஸ். அப்படி என்ன பாருங்க செப்ரானிக்ஸ். நீங்க கொஞ்சம் டேமேஜா இருக்கும், அதை கொஞ்சம் பாத்தீங்களா? ஒன்றும் இல்லை, வீடியோ எடுத்துட்டோம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டென்ட்டை பிரிச்சு நம்ம வீடியோக்கு பார்த்துட்டோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் கூட சீக்கிரம் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல வந்துடும். ஏன்னா இருக்கிற வீடியோ எடிட் பண்ண போட நிலமையில கிடக்குறோம். அதுக்கான வீடியோஸ் கூட சீக்கிரம் வரும். சரி ஓகே, இந்த கவரை முதல்ல நான் கீழே வச்சுட்டு இதான் மக்கள் இந்த பவர் பேங்க். இதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? பவர் பேங்க்னாலே மினிமம் எவ்வளோ இருக்கும்? 10,000 mAh அப்படின்னா வெளியே வாங்க போனா அப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு 1200 மக்கள் கேட்டு மேல வந்துடும். 1200 2500 வந்துடும். ஓகே, ஆனா இவன் சொல்றத பார்த்தா என்னோட கெஸ் படி ஒரு 350 இல்ல 400 இருக்கும். ஏன்னா சண்டை தானே. சரி வாங்க சொல்லுங்க. 400ன்னு சொன்னா அடிச்சு வச்சு 300 வாங்கிட்டு வந்தேன். 300 என்ன சொல்றீங்க? 300. சரி ஓகே, வாங்கிட்டு வந்தீங்க. உள்ள கண்டிப்பா பேட்டரி போயிருக்கும், இல்ல களிமண்ணை வச்சு ஏமாத்திருப்பீங்கன்னு நினைப்பீங்க. அதுக்கான வீடியோ வந்து வரும், அதை நீங்க பாருங்க. அப்படிலாம் எதுவும் ஏமாத்தல. உள்ள என்ன இருக்கு வரும் ஒரு சீக்கிரத்துல இதோட ஃபுல் வீடியோ. பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா, செக் பண்ணி பாத்துறோம். சரி ஓகே, நம்ம இப்ப ஆன் மட்டும் பண்ணி காட்டிடுறோம் இந்த வீடியோல. நீங்க என்ன போட்டிருக்கு? இப்ப ஆன் ஆகலடா. ஆகல மக்களே, ஆன் பண்ணுங்க. ஓ மை காட், ஆன் ஆயிடுச்சு. சார்ஜ் போட்டோம், வீடியோல ஃபுல்லா சார்ஜ் போட்டோம். ஃபுல்லா சார்ஜ் நிக்குது. 1 hour சார்ஜ் போட்டோம், ஃபுல்லா ஆயிடுச்சு. இதோட யூசேஜ் பட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோல தான் வரும். ஏன்னா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நாங்க போனதை உங்களுக்கு காட்டுறதா இந்த வீடியோட பர்பஸே. ஸோ அதனால ஆன் பண்ணி பார்த்துறோம். இதோட ஆனிங் பர்பஸ் வந்து சிங்கிள் கிளிக் பண்ணா ஆன் ஆயிடுது, டபுள் கிளிக் பண்ணா ஆஃப் ஆயிடுது. ஓகேவா, மேல கொடுத்துருக்காங்க 2 போர்ட் இருக்குங்க. 2 போன் அட் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பவர் பேங்க் சார்ஜ் பண்ணி 2 போர்ட் கொடுத்துருக்காங்களா, டைப் சி டைப் பி. டைப் சி இருக்கு, டைப் பி இருக்கு மக்களே. ஆனா இதுல டைப் பி வந்து ஒர்க் கிடையாது. போட்டால இதான் ஆனா அந்த வீடியோல நீங்க பாருங்க, நாங்க போட்டிருக்கோம் டைப் பி வந்து கரண்ட் வருது. அப்ப ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? அதோட சார்ஜிங் போர்ட்ல இருக்க 2 கம்பி நெளிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. ஒன்னும் இல்ல, ஒரு 200 இருந்துச்சுன்னா நேரா மொபைல் ஷாப் போனா இந்த சார்ஜிங் போர்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணனா இது ஒர்க் பண்ண வைக்கலாம். சரி ஓகேவா. மற்றபடி பவர் பேங்க் வந்து நாங்கள் யூசேஜ் எல்லாமே அந்த வீடியோ நாங்கள் சொல்றோம், நல்லா இருக்கு. அண்டு பார்ப்போம். சரி ஓகே, இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். ஸோ பவர் பேங்க் 3 பேக் பண்ணி வைக்கணும். அடுத்த நீங்க பார்த்தீங்க நீங்க. சரி ஓகே மக்களே, வியூ எப்படி இருக்கு? பேக்ரவுண்ட் உங்களோட நிறைய பெறுவது நில்றா மட பேக்ரவுண்ட் சொல்லி போட்டா. பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு மக்களே? ஸோ ஓகே, நீங்க பேக்ரவுண்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. போதும், நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சரி வீடியோ முடிச்சிடலாம். சரி ஓகே, வீடியோ முடிச்சிடலாம். ஸோ உங்களை முடிந்த விடைபெறுவது உங்கள் SM மைண்ட் வாய்ஸ். இல்ல கீழே வேணாம், மேலே போயிடுவோம். ஓகே போயிடுவோம்.